மொறு மொறுன்னு சுட சுட மொறு மொறு மொறுன்னு சாப்பிடணும். ஆனால் இது எங்கள் ஊரில் கொஞ்சமாக மழை பெஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து வடை சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது தானே பெரியம்மா? வச்சுட்டு போட்டிங்களா? கொஞ்சமாக போட்டுக்கிறேன். சின்ன அச்சு கொஞ்சம் பெரிய அச்சு இருந்தால் நிறைய போடலாமா? அது சூப்பர் வருது. இப்படி தான் ஊற்றிக்கணும். அம்மா என்ன பண்ணின்னு இருக்கீங்க? நீ தான் கேட்டேன் எனக்கு இடியாப்பம் சுடு தர சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் நான் இடியாப்பம் சுடுறது தான் வந்து உட்காந்துங்கிறேன். சரணை வந்து காலையில் எனக்கு இடியாப்பம் சுடு தரமா ரொம்ப நாள் ஆகுது சாப்பிட்டு சொன்னான். அதான் சொன்னாலும் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுக்கிறேன். நாங்கள் எப்படி சுடான்னு பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்படி இடியாப்பம் சுடுறதுன்னு. ஆனால் சரணைக்கு தெரியாது. நான் சரணையை கற்றுக்க ட்ரைனிங் எடுக்கிற மாரியே இருக்கும், நம்ம சுட்டு சாப்பிட்ட மாரியே இருக்கும். அப்புறம் நீங்களும் யாருக்காவது தெரியல, கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இடியாப்பம் எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும், இருந்தாலும் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கல்ல. சரி அவங்களுக்கு நம்ம இடியாப்பம் சொல்லலாமா? இதுக்கு மாவு எடுத்துக்கிறேன். திட்டமான அளவான மாவு எடுத்துக்கிறேன். நம்ம 4 பேர் இருக்கிறோம். திட்டமான எடுத்துக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு தண்ணி சுட வச்சு எடுத்துக்கிறேன். சரியா? மாவு வச்சுட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் தண்ணி கொஞ்சம் சூடு ஏற்றிக்கிறேன். லைட்ரு எங்கே? லைட்ரு தான் வண்டித்துமா வடையில் அடுப்பும் கீழே வச்சு அனல் அடிச்சு உருவிடுது. கெட்டி அடைய வச்சேன். தண்ணி சுடுறதுக்குள்ளே நான் கொஞ்சம் உப்பு போட்டு மாவு அப்படி கலரி விட்டுக்கிறேன். கலரி விட்டுக்கிறேன். இன்னும் தண்ணியில் எண்ணெய் மிதங்குது. லைட்டாக ஒரு சொட்டு எண்ணெய் விட்டேன். ஏன்? நல்லா இருக்கும் மாவு பேசிந்து இந்த இதெல்லாம் ஒட்டாது. முருகச்சி வந்து ஒட்டாது, சூப்பராக வரும். ஒட்டாதான் அதுக்கு தான் நல்லா தண்ணி சூடு ஏற்றேன். பாப்பா நைட்டு வந்து நான் கடலப்பயிறு ஊற வச்சேன். நல்லா ஊறி போச்சு பசு பசுன்னு. அதுக்கு வந்து ஒரு அடுப்பு நான் சுட்டுக்கிறேன் கடலப்பயிறு வடை. வாழைப்பூ வடை தான் சொல்லலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம வீட்டில் வாழைப்பூவே இப்போ இல்லை. அது அப்படியே ஒப்பா மரம் கிளம்பி ஒப்பா பக்குன்னு 4 குளம் 3 குளம் தள்ளுவோம். அப்போ தான் ஒப்பா வாழைப்பூ கிடைக்குமே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெருவில் வந்து விற்பாங்க. ஒருத்தவங்க வந்து வைப்பாங்க, தாத்தா விற்பார் வாழைப்பூ. அவர் வந்து இப்போ வந்து விற்கிறது கிடையாது. ஏன்னா இப்போ சீசன் இல்லையோன்னு தெரியல. அதனால் நம்ம சாதா கடலப்பயிறு வடை சுட்டு சாப்பிடலாம். சரியா? இடியாப்பமும் வடையும் சுட்டு சாப்பிட்றோம். நாங்கள் தண்ணி கொதிக்கு. தண்ணி இன்னும் கொஞ்சம் சூடு ஏற்றும். அப்புறம் நல்லா பேசிடும். நல்லா கொச்சிக்குமா தண்ணி? நானும் ஆஃப் பண்ணிட்டேன். சுடுது. ஆல்ரெடி உப்பு போட்டாச்சுல்ல? ஆமாம். இது நல்லா பிசைங்க. அது எந்த பதத்தில் பிசைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பேருந்தான் மாவு வந்து நல்லா இருக்கும். கடமா போட்டுக்கணும். போடு சாப்பிட ஆளா இல்லை. என்ன மாவு பிசைஞ்சிங்களா? சூப்பராக பெஞ்சிட்டோம்மா. இங்கே பாரு நல்லா சாப்பிட்டாக்கு பாரு. நல்லா இருக்குதா? வழவழனா நைஸாக இருக்குது. இவ்வளோமா அப்படியே ஊற்றிடலாமா? இப்போ அப்படியே ஊற்றிட வேண்டியதான். முறுக்கு அச்சில் போட்டு நல்லா புழியிறேன். அதுக்குள்ளே இட்லி குண்டா தான் வச்சுட்டேன். இட்லி துணி வச்சு அது மேலேயே வந்து ரெடி பண்ணிக்கிறேன். நம்ம இட்லி ஊற்றுறமே தான் எப்பயுமே. இது மாவு மட்டும் நல்லா பக்குவமாக பேஞ்சி வச்சுக்கணும்னா நார்மலாக எப்பயும் இட்லி சுடுறமே தான். அதை ஊற்றி ஒரு ஆய் வந்தோடனே எடுத்துக்க வேண்டியதான். இதுக்கு தேவையான நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு செய்யணும். தேங்காய் பால் செய்யலாம். எதுனா செஞ்சு சாப்பிடலாம். சரி, தேங்காய் பால் செய்யலாம். நார்மலாக அதிகமாக தேங்காய் பால் போட்டு சூப்பராக இருக்கும். ஆப்பத்துக்கும் இடியாப்பத்துக்கும் தேங்காய் பால் தான் டேஸ்ட் இருக்கும். ஆப்பம் நான் சாப்பிட்டதே இல்லை அப்படி சொல்ல மாட்டேன். இது அங்கே கல்யாணத்துக்கு முன்னாடி அப்போ வந்து பெரியம்மா ஆயா வீட்டுக்கு போனோம்ல, அப்போ ரம்யாவும் நானும் அம்மாவுக்கு தெரியாமல் கடைக்கு போயிட்டு ஆளுக்கு 2 ஆப்பம் சாப்பிட்டு வந்தோம். நாமளே சொல்லலாம் ஆப்பம் சூப்பராக இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் இனிப்பு போட்டு சுடுவாங்க. நம்ம இனிப்பு ஆப்பம் தான். நம்ம இது அச்சில் போட்டிங்களா? கொஞ்சமாக போட்டுக்கிறேன். சின்ன அச்சு கொஞ்சம் பெரிய அச்சு இருந்தால் நிறைய போடலாமா? அது சூப்பர் வருது. இப்படி தான் ஊற்றிக்கணும். சூப்பராக இருக்குதா? அப்படியே ஊற்றிக்கணும். இது அப்படியே எடுத்து வச்சு இட்லி கொத்தில் வச்சு ஆவி காட்ட வேண்டியதான். இதுமாரி நான் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணிக்கிறேன். இன்னும் கீழே வச்சுருக்க போறீங்களா? அப்படி இல்லைம்மா, எப்படி ஊற்றி அப்படி அடுப்பு மேலே வச்சுக்கலாம்னு என்ன ஒரு காமெடி தானே பண்ணுற ஒரு கீழே வச்சு சுட்டு காட்ட போய் நான். தண்ணி சூடாகுங்களா? தெரியும். தண்ணி லைட்டாக சூடாகுதுதான். முறுக்கு இதால் தான் அழகாக சுடணும். இதில் அச்சு நல்லா மாடல் அச்சிருக்கு. முறுக்கு வச்சு பட்டை முறுக்கு வச்சு ஓம்புடி முறுக்கு வச்சுலாம் இருக்கும். இதில் தான் அழகாக ஊற்றிக்கணுமே. நான் கல்யாணத்துக்கு வாங்கி வச்சுக்கிறேன். ஆமாம் வச்சுருக்கேன் நான். நீங்கள் சுட்டு பாருங்கள். அம்மா என்ன தேங்காய் பால் ரெடி பண்ணுறீங்களா? தேங்காய் கித்திக்கு உடச்சோம் இல்லையா, அது தேங்காய் வந்து அதை ரெடி பண்ணுறேன். சரி நம்ம வந்துட்டா சூப்பராக இருந்துச்சுமா. ஆவி அடிக்க பா
இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இட்லி மாதிரி வந்திருக்கு. இது வந்து சரண்யா ஊற்றி பார்த்து ட்ரையல் பார்த்தா நான் பார்க்கமா சொல்லிட்டு இது வந்து அம்மா ஊற்றுந்து. ஆமாம் ஐயோ சூடு தண்ணி தெளிச்சுக்கோ. தண்ணிலாம் தெளிக்கிட்டேன் சூடாகுது வெள்ளை தண்ணி தான் எடுத்துக்கிறேன். ஐயோ சாப்பிட வந்துருச்சு துணியே. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக மெத்துன்னு இருக்குது. ஒட்டை வெள்ளை அப்படியே சுட இப்போ தேங்காய் பால் பண்ணி சாப்பிட்ற வேலை தான். நான் மீதி ஊற்றி வச்சுக்கிறேன், நீங்கள் தேங்காய் பால் ரெடி பண்ணிடுங்க. சரிம்மா. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக சூப்பராக மெத்து பூ மாதிரி வந்துருக்கு. இப்போ வந்து அழகாக நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணா சாப்பிட்ற வேலை மட்டும்தான். சரி சீக்கிரம். ஐ எம் வெயிட்டிங். சூடாகிறதுக்குள்ளே சீக்கிரம் செஞ்சுருங்க. சரிம்மா. அம்மா என்ன வேலை நடக்குது? நான் ஆடு ஓட்டி போனேன்னா சீக்கிரமா மழை வந்துட்டு நீங்க 4 மணிக்கு நான் ஆட்டை ஓட்டி கட்டிட்டு நான் பாப்பா வந்து கடலப்பயிறு அரைச்சிட ஒன்று வடை சுட்டு சொன்னேன். அவன் வந்து கேரண்டில் நிற்கானா ஏரியா கட்டுமே வந்துட்டு அவன் கிளம்பி காலேஜ் போயிட்டேன். நான் வந்து இப்போ அரைச்சி அழகாக சொல்றேன். மாவு கொஞ்சமாக தான் இருக்கேன், சீக்கிரம் வேலை ஆயிடும். கொஞ்சமாக மாவு தான். சரிம்மா, நீங்கள் வடையை சுற்றி இடம் எடுனாங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடலாம். வடையை சுற்றி இடம் எடுத்துனாங்க நம்ம சாப்பிடலான்ற. ஆமாம், நீ தான் கற்றுக்குறியா ஸ்ரீ? வீட்டு வேலை என்னைக்குமா பொம்பளை பிள்ளைங்க கற்றுது ரொம்ப நல்லது. சரிம்மா. எனக்கு வடை அரைக்கிறது தட்டுறதுலாம் தெரியும், எண்ணெயில் போகிறதான் பயமாக இருக்கும். இடியாப்பம் சுட்டது இல்லையா, அது கூட சாப்பிட்டுப்பா கூட இல்லை, எதே சாப்பிட்டு கிளம்பிட்டுக்கிறாப்புல. தேங்காய் பால் அரைக்கிறதுக்கு வந்து கேரண்ட் இல்லை, அதுவும் மிஸ்டேக் ஆகிடுது. இப்போதான் எல்லாம் முடிஞ்சதில்ல, எல்லாம் தரைச்சி ஒன்றா சாப்பிட்லாம். சரிம்மா. சரி வடையை போட்டு இடம் இல்லைங்க பார்க்கலாம். இன்னும் வடையை போட்டு இடம் ஏற்றணும். ரைமிங்கெல்லாம் பேசலை, வடையை பார்த்தோன்னே நாக்கில் எச்சி ஊறுது, அதனால சொல்லிட்டு பேசுகிறேன். சரி. எனக்கு வாழைப்பூ வடை தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். சேர்ந்துருக்கு அந்த மாதிரி அந்த வாழைப்பூ ஒரு வாசனை ஒரு மாதிரி மொறுன்னு வரும், சூப்பராக இருக்கும். 2 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம், 3 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். எந்த ஒரு நூல் விடாது. வடைன்னா நூல் விட சொல்லுவாங்க, அது மாதிரி எதுவுமே வடை சூப்பராக இருக்கும். எனக்கு வடையில் வந்து கடலப்பயிர் வடை, அப்புறம் வந்து இந்த வாழைப்பூ வடை பிடிக்கும். பாயசத்தில் வந்து பருப்பு பாயசம் பிடிக்கும். இந்த மற்ற பால் பாயசம் அதெல்லாம் பிடிக்காது எனக்கு. சரிம்மா, போட்டு இடையினாங்க. சரிம்மா, வேலையை முடிச்சு வந்தோடனே பாப்பா பார்க்க வந்துட்டு போல. ஆமாம், சும்மா டெய்லியும் வந்து பொழுது உட்காந்துட்டு போவேன். ஏதாவது செஞ்சு சாப்பிட்லான்னு வந்தால் வடை தான் சுடுது, 2 சாப்பிட்டு போகலான்னு தான் வந்தேன். சரி சாப்பிடு, உனக்குலாத்தா? நான் தான் சாப்பிட்டேன். நான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணாதான் அப்புறம் எல்லாமே. சரி பெரியம்மா, ஃபஸ்ட்டு பெரிய டேஸ்ட் பண்ணிட்டு கொடுங்க, அப்புறம் நான் சின்ன பசங்க சாப்பிட்டுக்கிறோம். சொல்லிக்கிறாங்க அவங்க வந்து வேலைக்கு போயிடுவாங்க, எந்த நேரம் செய்யலாம் அந்த நேரம் இருக்க மாட்டாங்க. எதுனா முக்கியமாக செய்யும் போது நானாக போய் கூட்டின்னு வந்தால் பசங்க போய் கூட்டின்னு வந்தால் வந்து செய்வாங்க. என் மனசு ஆறுக்கும் சொல்லிக்கிறாங்க. அவங்க நான் செஞ்சால் தான் அவங்க டேஸ்ட் பார்ப்பாங்க. நம்ம அதெல்லாம் சும்மா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஆமாம், அவங்க வேலைக்கு போடுவாங்க. இன்னைக்கு காலைல போனாங்கன்னா சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு 5 மணி தான் வருவாங்களே. ஒரு நேரம் வந்து லேட் ஆகிடும் வேலை விட்டுட்டு வரத்துக்கு. அதனால அவங்க வந்து இப்படி ஏதோ வந்து தங்கச்சி மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பேசுகிறாங்க, அது போதாதான் உனக்கு? சந்தோஷம் தான். சரி பெரியம்மா, இருந்து வடை சாப்பிட்டு போ. அதுதான் உட்காந்துக்கிறேன். சரி அதுவாக சுடட்டும். நான் சட்டை உட்காந்து திண்டு போகிறேன். நானும் எத்தனை காலம்லாம் அது பண்ணி சரி, அதுவும் சுடட்டும், சாப்பிடலான்னு உட்காந்து. உன் பாப்பாவும் கற்றுக்கிட்டோம், நீ பாப்பா கையில் சாப்பிடு. சரி. ஏன் சொல்லனா, நாங்கள் ஒரு ஏதோ ஒரு பிறந்த நாளோ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னா முக்கால்வாசி வேலை அவங்க தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் சந்தியாவும் செய்வோம், நல்லா முக்கால்வாசி வேலை அவங்க தான் செய்வாங்க. அதனால அவங்க சொல்லிக்கிறாங்க, நம்மளே எதுக்கு செய்யணும், அவங்களும் செய்யட்டும். நம்மளே எத்தனை காலத்தான் செய்வோம், பாப்பா செஞ்சு கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உண்மையாலுமே நாங்கள் ஒத்த சண்டையும் போட்டுக்க மாட்டோம். எந்த ஒரு மனம் ஒரு கஷ்டமும் கிடையாது, ஜாலியாகவே இருக்கிறோம். சரிம்மா. இப்போ நான் சுட வடை சுட்டு நானும் சாப்பிட்றோம். அக்கா ஒரு வடை சாப்பிடுவோம். மொறு சுட மொறு சாப்பிடணும். ஆனால் எங்கள் ஊரில் கொஞ்சமாக மழை பெஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து வடை சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது தானே பெரியம்மா? சரி சாப்பிடுங்க.